மைண்ட் எக்ஸ்பேண்டர் ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம வெயிட்டிங் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபேவரட்டோட சீசன் 3 கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க எப்பயுமே நிறைய ரியாலிட்டி ஷோஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் சில ஷோஸ் வந்து மக்கள் மனசில் பெரிய எதிர்பார்ப்பு பிடிச்சிருச்சு. சில சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் எதுக்காக முடிச்சிங்க, இன்னும் கொஞ்ச நாள் கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மக்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு சூப்பர் ஹிட் கொடுத்த ஷோஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்ட் மியூசிக், ஊ சொல்கிறியா ஊஹும் சொல்கிறியா, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த வகையில் வந்தது 2 சீசன் தான். 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட். ஃபஸ்ட்டு சீசன் மட்டுமே தான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் செகண்ட் சீசனை நான் ப்ரைம் டைமில் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே அப்பயுமே நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஷோவோட சீசன் 3 தான் கூடிய சீக்கிரம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இப்போ நான் எந்த ஷோவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஊ சொல்கிறியா ஊஹோ சொல்கிறியா. மற்ற ஷோஸை கம்பேர் பண்ணுறப்ப இதோட என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ், டிஃப்ரெண்ட் பனிஷ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்பவுமே நல்லா கொண்டு போயிட்டு இருப்பாங்க இந்த ஷோவை. ஸோ அண்டா காக்காசம் ஷோ தான் இப்போ நைட் 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த ஷோ வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். பட் அப்போ வராது, 1:30க்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் விஜய் டிவி பிளான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1:30க்கு இது வரைக்கும் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷோவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஷோவோட கிளைமேக்ஸ் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்குமே அப்டேட் கிடச்சிச்சு. சரி ஓகே, இது ஷோவோட அப்டேட்டாக தான் இருக்குது, அதனால தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணாமல் இருந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த ஷோ வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் அண்டாகாசம் ஷோக்கு இந்த ஷோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் விஜய் டிவி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஊ சொல்கிறியா ஊஹூ சொல்கிறியா ஷோவோட சீசன் 3க்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.